தொடர்பு ஒண்ணுமே ரெண்டு வரைக்கும் கிடைக்க இல்ல. ஆனா பண்ணணும்னா தவிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என்ன பிள்ளைய கொண்டாந்துதான் செய்து இந்த காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று. மகன் அஸ்ருராஜ் அமிதுஷன். நாங்க இருக்கிற ராஜேந்திர வீதி யாழ்ப்பாணம். 10ஆம் மாசம் 4ஆம் தேதி 2024 சட்டப்படி விசாவோடாக ரஷ்யாவுக்கு போனவர். பிரான்ஸ் போறதுக்கு அவர் அக்காட்ட போறதுக்காக போனவர். ஏஜென்சி ரஷ்யாவில் இறங்கினோடமே முழு காசும் எங்கள்கிட்ட வேண்டிட்டார், முழு பணம் பெற்றுக்கொண்டார். ஆனா ரஷ்யாவில போய் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவர் ஆர்மி கமாண்டராம் அந்த பிள்ளைய பொறுப்படுத்திருக்கிறார். அப்ப நாங்க ஏஜென்சிட்ட எடுத்து கேட்டோம், ஐயா இப்படி அவரோட அனுப்பினீங்கள் என்று. அவைதான் நைலனி காட்டு எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க போறார். இங்க ஒன்றுக்கும் பயப்படாதே. இங்க ஒன்று 5 நாள் முகாம் இந்த லொச்மானியோட வச்சிருந்துட்டு 6ஆம் நாள் முகாமுக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்க பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதா பிள்ளைகளுக்கு வற்புறுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் 3 பேரும் அனுப்பி விட்டவை எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐலனி கார்டு வேற கொண்டு போறோம், உங்களுக்கு ஒரு கார்டு வேற போதுன்றது. சம்பள காசு மேல விழுந்ததா தான் கேள்விப்பட்டோம். அதையும் ஏஜென்ட் போன் பண்ணி சொன்னாரா, நீங்க எல்லா சம்பள காசும் கொமாண்டர்கிட்ட கொடுத்தா தான் வெளியில வரலாம் என்று. பிள்ளைகள் கொடுத்துட்டுது சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டினோம். எங்களுக்கு வேணாம் காசு வேணா நாங்க ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டோம். இந்த 2.5 மாசம் நாங்கள் பிள்ளைகளோட கதைச்சு ஏஜென்சியோட கதைச்சு பேசுறதெல்லாம் இப்பதானே எங்களுக்கு புரிஞ்சுது. போய் பேசுறாரு பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டு இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளை 4 நாளுக்கு மேல ஒரு ரஷ்ய ராணுவ வீரர்கிட்ட போன்ல இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர், அம்மா அவங்கள நம்ப வேண்டாம், நீங்க இனி யாராவே குடிச்சு எல்லாத்தையும் அறிவிச்சு எங்களை வெளியில கொண்டு வர பாருங்கம்மா, நாங்க நல்லா மாட்டிக்கொண்டுட்டோம்ட்டு. அடுத்த நாள் இரவு ஒரு 9 மணிக்கு மெசேஜ் போட்டார், அம்மா உடுப்பெல்லாம் வந்துட்டாங்க, எங்களை எப்படி ஏத்த போறாங்களாமே, எங்களோட தொடர்பு இருக்காது என்று சொல்லி. அவ்வளவுதான் எனக்கு கடைசியா கிடைச்ச மெசேஜ். இந்தியாவில இருக்கிறோம். இவர் டெய்லர் வேலை செய்யறவர். இவர் வெளிநாடு போறதுக்காக ஏஜென்ட் மூலமா வெளிக்கிட்டவர் ஜெர்மன் போறதுக்காக. அப்ப இப்ப எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சொன்னார், நான் ஆர்மி பதிவில் தானே நான் இப்ப போயினப்பா என்ன செய்யறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் ஆர்மி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலாம் தானே அப்படி நான் சொன்னேன். அப்ப இவருக்கும் விருப்பம் இல்லை. அப்ப அவர் சொன்னார், நான் அப்படி போக இல்லை, எனக்கு பயமா கிடக்கு, அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல. அப்பவே ஏஜென்ட் சொன்னார், அது ஒன்றும் பயம் இல்லை, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போங்க, போய் இறங்குற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம், ஏர்போர்ட் கழிஞ்சட்டா நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்கள் போய் ஆமிலி எல்லாம் சேர வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லித்தான் வேண்டியவர் வெளிக்கிட்டவர். வெளிக்கிட்டு 2024 9ஆம் மாதம் 26ஆம் தேதி தான் வெளிக்கிட்டவர். வெளிக்கிட்டு அங்கால போய் இறங்கின பிறகு ஆர்மி கமாண்டர் தான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனார். அப்பயும் இவருக்கு பயம், என்ன இது இப்படி எல்லாம் நடக்குன்னு கொண்டே ரூம்ல வச்சவங்க. தனிவர் ஒரு ரூம்ல இருந்தவர், தனியா ஒரு ரூம்ல இருக்கு, ஒரு 10-12 நாள் இருந்தவர். அது பிறகு இவரை சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஏத்தப்புறம் வாகனம் பெரும்பலிக்கிட்டு நின்றோம் ஒரு இரவு. அப்ப இவர் வலிக்கிட்டு எனக்கு சின்ன மாறப்புறம் போலடாக்கப்பா, எங்க என்ன ஏத்த பிறம் போலடாக்கப்பா. அவர் நினைச்சார் வேற நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கொண்டு போறேன். அப்ப எங்க ஏத்த போறாங்களான்ட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னார். அப்ப கொஞ்ச நேரத்தால ஜீப் வேற சொன்னார், ஆமி ஜீப் தானப்பா வந்து நிக்குது, என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாது. ஆனா அவர் சொல்றார், நீங்கள் போங்கோ, அண்ணன் ஒன்றுக்கும் பயப்படாங்க, டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாக்குறேன், அவை மூலமா தான் ஆமி மூலமா தான் நடக்க போகுது, இந்த ரூட் அப்படித்தான். அப்ப நான் அடிச்சு கேட்டேன், அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புறீங்களோ, ஒன்றும் பயம் இல்லையோ, எனக்கு பயமா இருக்குது, நீங்கள் வேற அனுப்புறது எனக்கு பிடிக்க இல்லையன்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், டோன்ட் வரி அக்கா, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன், நான் பார்ப்பேன், இந்த ரூட் இப்படித்தான், ஆமியால ஆமி கமாண்டரை வச்சுதான் செய்யறோம் என்று சொல்லி சொன்னார். அப்ப அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போறாங்க, இவருக்கு பாசையும் தெரியாது, எல்லாருமே வேற மொழி, சிங்களவர் மற்ற வேற பாசை உள்ளார்கள், நான் தமிழர் இவரோட ஒருத்தருமே இல்லை. அவருக்கு யோசிச்சு முடிவெடுக்கவும் முடியல. அவர்
தண்டை பாட்டுக்கு எனக்கு சொன்னார். அவர்கிட்ட தான் நான் பேச கேட்பாரு, என்னென்ன செய்கிறேன். அவர் சொல்லுவாரோ நீங்க போங்க, அதில் நான் பார்த்துக்கொள்றேன், நான் எடுத்து வரேன்னு சொன்னேன். சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு நீங்கள் யோசிக்காங்க, அவர் இருக்கிறார், அவர் எல்லாம் என்ன வெளியில எடுக்கத்தான் போறாரு, இதுக்கால இதான் ரூட் இப்படித்தான் போய் கொண்டு சொன்னேன். சொல்ல சரி என்றுட்டு நான் இதை இவருக்கு எல்லாம் தெரியும் தான், எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. அப்ப அவர் செய்தா எல்லாம் சரியா இருக்கும்ட்டு நானும் சரி ஒன்றும் சொல்லல. போனார். போய் சொன்னார், இப்படி மெடிக்கல் அடிக்கணும், ட்ரைனிங்கு மெடிக்கல் அடிக்கணும், லெட்டர்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம், என்ன செய்யறேன்டாப்பா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா, நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்றாங்களே, இது எங்களுக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது, ஒன்றும் பாசிக்காம நீங்க ஒன்றும் சைன் பண்ண வேண்டாம், சைன் பண்ணாதீங்கோ, முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்ட்டு. அப்போ அவர்கிட்ட அவர் எங்கட ஏஜென்சிட்ட கேட்டார், என்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாங்க, எல்லாம் நாங்களாம் இல்லை அவங்கடையாகலாம், நாங்கள் உங்களை வழியில் எடுத்துருவோம், நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யுங்கோன்றாங்க. அப்போ அவரும் பார்த்தார், தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான், எல்லாருமே முழு பேருமே வேறு மொழிக்காரர். அப்போ கதைச்சு வரக்கு முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் புதுங்குவாங்க. அப்ப அவர் என்ன செய்தார், போய் அவர் எல்லாரும் சைன் பண்றாங்கன்னு தானும் சைன் பண்ணிட்டார். மொழி தெரியாமத்தான் சைன் பண்ணார், எதுவும் வாசிக்காம கொள்ளாம என்ன சொல்றாங்கன்னு தெரியாம சைன் பண்ணிட்டார். பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சி கொண்டு போட்டாங்க. பயிற்சி கொண்டு போகவும் இவர் சொல்றாரு எங்களுக்கு, ஐயோ நான் கத்தி அழுதன், இந்த மனுஷனோட பயிற்சி குரட்டிகள் இப்படியே கொண்டே இதை போட போறாங்களே இல்லை வழிய, அவரை நாங்களும் கொண்டு தந்துறாங்க, நான் வெளிநாட்டுக்கு அனுப்பித்தாலும் தந்தனான், என் கஷ்டம் எல்லாம் சொன்னேன், எனக்கு யாருமே இல்லையான்னு. ஆனா தம்பி யாருமே இல்லை, இதை புருஷன் மட்டும்தாங்க, ஏன்னு இப்படி செய்கிறீங்களே எனக்கு எஞ்சி பண்ணாரு கேட்டேன். அவர் சொன்னார், அக்கா டோன்ட் வரி, ஒன்றும் எல்லாத்துக்கும் டோன்ட் வரி என்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, நான் இருக்கிறேன், நான் அவரை வெளியில ரெக்சி போட்டு வெளியில எடுத்துருவேனக்கா, நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அப்ப நான் பார்த்தேன், சரி அவரை நம்பித்தான் இறங்கினாங்களா, அவர் அப்படி கைவிட போறாரு அப்படின்னு சொல்லி வெறும் பின்ன இன்றைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க. நான் அப்போ அடிச்சேன். அப்போ நான் ஆள்கிட்டையும் சொல்லி வெளியில் அலுவல் பார்க்க போறேன்ப்பா, மனித உரிமை குழுவுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டப்படுறோம்னு சொல்லலாம். இவர் சொன்னார், ஐயோ உள்ளால அலுவல் நடக்கப்பா, நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ, பேசாம இருந்தீங்கன்னா காணும், அவனோடய முரண்படாதீங்கோ, நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா, சண்டை பிடிக்க அவன் சொல்றான், உங்களோட வேலை ஒன்றும் சரி வராதுன்னு. இப்போ புஷ்பாக்கா சண்டை பிடிச்சிருக்கேன், நீங்கள் இப்படி புஷ்பாக்கா சண்டை பிடிச்சா நான் ஒன்றும் செய்யலாம் கிடக்கேன். அப்போ எனக்கு எடுத்து பேசினார், நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, நான் தான் உள்ளுக்கு நிற்கிறேன், பேசாம இருங்கோ, பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க, நான் ஏதோ வழியில வந்துடும், தெரியாம நான் மாட்டுப்பட்டு போனேன், எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு தமிழனும் இல்லை, நான் கதைக்க கொள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன், நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம், நான் வெளியில வந்துடுவேன், நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம். என்னை அடக்கி இன்றைக்கு 2 மாசமா அடக்கினார். அதுக்கு பிறகு சொன்னார், பயிற்சி முடிஞ்சது. பயிற்சி முடிஞ்சு நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் என்னென்ன பயிற்சி முடிஞ்சு நீங்க என்ன போய், ஐயோ அலுவல் நடக்கக்கா, உங்களோட அலுவலாம் நான் நிக்கிறேன் வந்துட்டு கோல் வருது அங்க கதைக்கப்படுனாக்கா, உங்களோட அலுவலானக்கா ஒன்று பெரிய ஒன்று ஒரு பிரச்சனையும் இல்லைன்றார். சரி அவர் இப்படி சொல்றாரு, ஏதோ ஒரு நம்பிக்கை தானே எங்களுக்கு, சரி எடுத்து விடுவார் என்ற புருஷனைன்ட்டு நானும் இவரோட ஓல் காய்ச்சி இருந்தேன். திடீரெண்டு இவர் சொன்னார், அப்பா என்ன எங்கேயோ ஏற்றப்படுறாங்க, எங்கே ஏற்றப்படுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, இல்லைக்கு தானே இங்காண்டு சொல்ல தெரியல, ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுறாங்க வராங்க. அப்போ 2-3 தடவை லைனுக்கு போய் அடுத்த நாளும் வந்தார். வந்து கடைசியா சொன்னார், இப்படித்தான் நான் போயிட்டு வருவேன், எத்தனை மணி சென்றாலும் நான் உங்களுக்கு கோல் எடுப்பேன், நீங்கள் எடுங்க போட்டு நானும் நீங்கள் அடிங்க கொண்டுட்டு நானும் படுத்துட்டேன். அடுத்தது போனவர் 10-12 நாள் என்னோட கோலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வேற தம்பியாக்கள் அவை கடிச்சு கேட்டா காலனா நிக்கிறாருன்ற செய்தி மட்டுமே அதுல விழுந்தது. சரி நிக்கிறாரு, நான் கடவுளேன்ட்டு விட்டா. இவர் போயேக்க நான் ஒரு வார்த்தை கேட்டேன், என்னப்பா நீங்கள் போறீங்க, தச்சு தவறி உங்களை திரும்பி வர முடியலையோ இல்லை என்னோட அதை கேளாட்டிக்கு நான் என்ன செய்வேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன், நான் எங்கேயாவது மீடியாவிலையோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை, நான் இல்லை உங்களோட நான் கதை காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவிக்கிற இடத்துக்குலாம் அறிவிங்க, அப்புறம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், என்ன போன் சில வேலை வேண்டிடுவாங்க கதைக்கு இல்லாது அப்படியான ஒரு கட்டம் தான் நான் கதைக்க மாட்டேன் உங்களோட என்றார். இப்போ 10 நாளே பிறகு நேற்று கோல் எடுத்தார். நேற்று இவ்வளவு நாளும் ஆள் இல்லை, எங்காண்டே எனக்கு தெரியாது, நான் அழுது குளறி கொண்டிருந்தேன். இதுக்காக நேற்று இரவு 12:30 அப்படி கோல் எடுத்தார். கோல் எடுத்து சொன்னார், அவசரம் காய்ச்சார், நடி காய்ச்சார். அப்பா நான் நிக்கிறேனப்பா, நான் காயப்பட்டுட்டேன், நிறுதுள்ளி சண்டை நடக்கு, மேலாலே மடிக்கிறாங்க, கீழாலே மடிக்கிறாங்க, மேலே
இதுகள் வருது. இங்கேயும் போயிடலாம், ஜீப்ல போனாலும் அடிக்கிறாங்க. எனக்கும் செதுக்கையிலாப்பா மேல எல்லாம் உடம்பு எல்லாமே காயம். எங்க காயம்ட்டு கேட்டேன். அவர் எல்லாம் படிவா சொல்றாரு, இல்ல நான் பயப்படுவேன். காலில மட்டும் காயம் பார்த்து சொன்னார். என்ன பெரிய யோசிக்காது புள்ளையில படி பார்ப்பேன், சின்ன பிள்ளை மாதிரி இருக்காது, ராங்கியாயிருன்னு சொன்னார். என்ற பிள்ளைகளுக்கு என்ற பிள்ளைகளை பேருன்னு சொன்னார். என்ன காப்பாற்று, என்ன காப்பாற்று, என்ன காப்பாற்று, கடவுள்கிட்ட வேண்டு. இந்த புருஷன் எனக்கு 10 மாசத்துல நான் திரும்பி வருவேன். நீ கடவுள்கிட்ட வேண்டு. வேறொரு வழியும் இல்லையப்பா. நான் சைன் பண்ணி வந்து தேவையில்லாம மாட்டிட்டேன். கடவுளை வந்தாடி கொண்டு நான் 10 மாசத்தால ஒரு வருஷம் எக்ரிமெண்ட் முடிக்க நான் உன்னிட்ட வந்து சேருவேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்ன நடக்க மாட்டேன் எனக்கு தெரியல. எரியுண்ட கடைசி பலதாச்சு நீ என்னண்டாலும் செய்து இந்த காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று. எனது மகன் சேனிகாந்த் மகீரதன். எனது பெயர் பவானி. எனது மகன் வெளிநாடு செல்வதற்காக, பெல்ஜியம் நாட்டுக்கு செல்வதற்காக 21/10/2024 ஆண்டு வெளிக்கிட்டு சட்டப்படி விசாவில தான் தாங்கள் விசா எல்லாம் அடிச்சு கொடுத்து பிள்ளைய கூட்டிட்டு போனவர். ஏர்போர்ட்ல உடனே ஏத்தி விட்டுட்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு பிள்ளை அங்க ரஷ்யாவில போய் ரஷ்யா ஏர்போர்ட்ல ஒரு ஆர்மி கமாண்டர் பிள்ளைய போய் கூட்டிட்டு போயிருக்கிறார். அப்ப பிள்ளை கேட்டிருக்கு. கேட்க ஆர்மி கமாண்டர் சொல்லி இருக்கிறார், நீங்க வாங்கன்னு சொல்லி கொண்டே ரூம்ல ஒரு கிழமையா வச்சிருந்துட்டு சொன்னாராம், உங்களுக்கு ஆர்மி ஐசின்னு தெரிவினாம், பயிற்சி முகாம் உண்டு, ஆர்மி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோட தான் நாங்கள் உங்களை கொண்டு போவோம்னு சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கிறேன். பிள்ளை அதுக்கு மாமன்னு சொல்லி போயிருக்கிறேன். போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு இப்ப உடல்நிலையில வந்துட்டு என்ன சொல்றது ஏது சொல்றேன்ற ஒரு நிலையும் எல்லா கட்டத்திலே இருக்கு. எல்லாமே மாறிட்டுது. பிள்ளைய சின்ன பிள்ளை 12 நாள் எனக்கு தொடர்பே இல்லை. கடைசி எனக்கு 13ஆம் தேதி 10ஆம் மாசம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர், அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போய் நம்ம எங்கேன்னு தெரியல, அம்மா நீங்க என்ன செய்யறன்னு தெரியல, கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு இதுக்குள்ளால வருவேனும் தெரியல, நான் உயிரோட இருந்த உங்களுக்காக வருவேனம்மா அண்ணன் உள்ள கடைசியா சொன்னேன். அங்க இருந்தாலும் உங்களுக்காக தேடி வருவேன்னு சொன்னார். இந்த வரைக்கும் என்ன பிள்ளை அந்த தொடர்பு அப்படி எனக்கு எதுவுமே எனக்கு இன்னும் முன்னும் தொடர்பு தெரியல. எந்த பிள்ளை இங்க இருக்கிறாருன்னு என்னன்னு தெரியல. எந்த பிள்ளை எங்க இருந்தாலும் சேர்ந்து என்ன பிள்ளைய மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க. எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான். அன்னைக்கு ஆவி கேம்புக்கு கொண்டு போறேன்னு இந்த பிள்ளைக்கு வலிப்பு வந்திருக்கு. அப்ப கூட கொண்டு ஊசி மருந்து எல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுல இருந்து இந்த பிள்ளை இந்த தொடர்பு ஒண்ணுமே வரைக்கும் கிடைக்க இல்ல. ஆனா 12 நாள் தவிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என்ன பிள்ளைய கொண்டாந்துதாங்க. அந்த இடம் தான் சொந்த இடம். அதுல எங்கட ஊர்ல உள்ள ஒரு உறவினர், ஒரு அண்ணா, ஒரு ஆள், அவர் பெல்ஜியத்துலதான் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு ஒன்றை விட்ட அண்ணா, எந்த மகனுக்கு மாமா அவர். அப்ப தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதான் கூப்பிட்டவர். அவர்கிட்ட பேர் தனபால சிங்கம், ரத்தின சிங்கம். அவர் பெல்ஜியத்துல இருக்கிறார் ஃபேமிலியோட. இப்ப 12 வருஷமா போயிருக்கிறார். அவர் தான் இப்படி ரைசியா கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்ல இல்லை. தான் அங்க இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு வைப்பேன்னு சொன்னவர். பேருந்துதான் திடீரென்று முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துத்தான் வேற ஒரு ஆளை விட்டு ஒரு கேர்ள் ஒரு ஆள் கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டே ஏர்போர்ட்டுக்கு ஏத்தி போனது. அப்ப அவர் தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு. எனக்கு வேறு யாரும் தெரியாது. மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார், ஒரு முகவர், அது பேர்ந்துதான் தெரியும். அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு இந்த பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்துல நிக்கிற ரத்தின சிங்கம் தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு மகன் தான், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவருக்கு தெரியும் அண்ணா. அப்ப நான் ஹஸ்பண்ட் இல்லை, இந்த பிள்ளைய நீ
எல்லாம் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, அது நான் இருக்கிறேன், நான் கொண்டு அவனை தன்னுடைய வச்சிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் அவற்ற பொறுப்புலதான் இந்த புள்ளிய அனுப்பினான். இன்றைக்கு அவர் போன் எடுத்தாலும் போனும் எடுக்கிறே இல்ல. அங்க அவற்ற உறவு எல்லாம் இருக்கி நம்ம ஊர்ல அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி கதறி அழுவேன். அப்ப அவை கூட போன் எடுத்தேன், அவருக்கு எடுக்காம இல்ல இன்றைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எனக்கு இது வரைக்கும் போன் எடுக்கல. கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார், நீங்க எல்லாம் கத்தி கொண்டிருக்காத, இந்த பிள்ளைய நான் என்னால நீ உன்னால 7 மணி நேரம் நீ எங்கே இருந்தாலும் போய் மீட்டெடு, என்னால ஒன்னும் செய்ய இயலாது, மீட்டு எடுப்பியண்டா எடு, இல்லாட்டிக்கு பேசாம இருன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார். ஆனெல்லாம் உறவன்னு சொல்லலாமா? எந்த பிள்ளைய கொண்டு எந்த பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டு நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவா இருப்பான். எனக்கு சந்தேகமா இருக்குது சார். இத எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானா, இந்த ஒரு சொந்த பிள்ளைய கொண்டு தன்னை பிள்ளையா இருந்திருந்தா அவன் இப்படி செய்திருப்பானா சார். அத நான் கேட்டேன், நீ உன்ன பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒண்ணு வந்தா நீ என்ன செய்வேன்? அதுக்கு ஒரு பதிலும் இல்ல, அதுல இருந்து போன் தொடர்பும் இல்ல, போன் எடுக்கிறது கூட இல்ல. இப்ப நான் எல்லாரையும் தயவாச்சு கேக்குறது ஒண்ணுதான், 2 வரைக்கும் என்ன பிள்ளை என்னோட கதைக்கு இல்ல, 12 நாள் ஆச்சு, இதுவரைக்கும் எங்க இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்ல. அப்ப என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எனக்கு நீங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இந்த பிள்ளையோட கதைக்க வையுங்க. நான் சின்ன வயசுல இருந்தவரை 6 வயசுல இருந்து நான் வளர்த்த, நான் கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம படிப்பிச்சு பிள்ளை OL பாஸ் பண்ணி AL பாஸ் பண்ணி படிச்ச பிள்ளை தான். எங்கட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமா தான் அம்மா நல்ல அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க வச்சவா, கஷ்டப்பட்டாதால நான் அம்மா வச்சு நல்லா பாக்கணும்னு சொல்லித்தான் போனவர். இப்படி எல்லாம் போய் மாட்டுப்படுவேன் அவரும் எதிர்பார்க்க இல்ல. கடைசியாதான் சொன்ன, அம்மா நான் எங்க இருந்தாலும் உயிரோட 1 வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோட இருந்தா திரும்பி வருவேன்னு சொன்னேன். இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொன்னவர். இந்த பிள்ளை எங்க இருந்தாலும் இந்த பிள்ளைய மீட்டு தாங்கோ, அதை மட்டும் செய்தா போதும் எனக்கு. அவ கொழும்புலதான் இருக்கிறா. அவ எனக்கு மேரன்னு தெரியாது. அது அவவே ஒரு முகவர் தான் ஏற்படுத்தி விட்டுரு. இவர் சொன்னவர் இந்த டைம் 4 மணிக்கு விசா கொண்டு வந்து தருவா. அந்த விசாவோட அவதான் கூட தேயா போட்டுக்களையும் புள்ளி ஏத்தி விட்டவா. போன் நம்பர் எல்லாம் இருக்கு, போட்டோ இல்ல, போன் நம்பர் எல்லாம் இருக்கு.